ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்து பார்த்து இதுதான் ஆண்டவன் என் தலையில் எழுதி வச்ச மீதியை முடிங்க. தலையெழுத்துன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறப்போகிறதே இல்லை. இதுதான் நம்ம தலையெழுத்து. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஒரு பணப்பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்டவன் நம்ம தலையில் இப்படி எழுதி வச்சிட்டான், இது நம்ம தலையெழுத்து அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாது. ஒரு நாளும் பிரச்சனை மாறாது, ஒரு நாளும் வியாதி மறையாது. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, எப்படி சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, தேவன் இந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும், நான் மாற்றத்தை விரும்புகிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லணும். மாறும், இந்த சூழ்நிலை மாறணும். உலகத்தாரே நம்புகிறாங்க. இதுவும் கரெக்டாக சொல்கிறீங்களே, பைபிளில் இருக்கிற வசனம் கூட சமயத்தில் மறந்து போயிடுது. ஆனால் உலகத்தான் சொல்கிற தத்துவம்லாம் சிலருக்கு நல்லாவே மனசில் பதிஞ்சிருது. இதுவும் கடந்து போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது போயிடும், புதுசாக உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த கஷ்டம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல.